யஜ்ஞம் செய்யாமல் ஆட்சி புரியும் பொழுது, ஒரு மன்னனானவன் மாமன்னனாக நிறுவப்பட்டு எல்லோரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஆட்சி புரியும் பொழுது அது வெறும் அரசியல் சக்தியாக மட்டுமே இருக்கும். ஆனால் அதுவே அவன் யஜ்ஞத்துடன் செய்யும் பொழுது அந்த அரசியல் சக்தியானது தர்மத்தின், அவனுடைய அரசியல் சக்தியானது தர்மத்தின் கட்டளைக்கு அடிபணிந்து செய்யப்படும் ஒரு விஷயமாக அமைகிறது. ராஜசூய யஜ்ஞம் இது வரைக்கும் யாரெல்லாம் பண்ணியிருக்கா ஹிஸ்ட்ரியில் அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே பார்த்தோம் ராஜசூயாரம்ப பருவத்தில் ஹரிச்சந்திரன் பண்ணியிருக்கான் அப்படின்னு நாரதர் சொல்கிறார். அதுக்கப்புறம் பரத சக்கரவர்த்தி பண்ணியிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு இதே வம்சத்தில் வந்த யுதிஷ்டிரன் செய்திருக்கிறான். சில வெர்ஷன்ஸ் இருக்கு, ஜனமேஜயனும் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுறது. எத்தனையோ யாகங்கள் செய்திருக்கிறதோட ராஜசூயமும் செய்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிற வெர்ஷன்ஸும் இருக்கு. சரி, ஸோ வி ஆர் வித் திஸ் நோட் வி வில் என்டர் இன் டு 7th உபபர்வா, அர்காபிஹரண பருவம். இதில் 4 அத்தியாயங்கள் இருக்குது. 36, 37, 38, 39 அத்தியாயங்கள், 114 ஸ்லோகங்கள் கொண்டது. வேள்வியின் இறுதி நாள் புனித நீரை மன்னனின் மேல் தெளிக்க வேண்டும், மங்கள ஸ்நானம் செய்ய வேண்டும். பிராமணர்களும் முனிவர்களும் மற்ற மன்னர்களும் தங்களுக்கு முதன்மையானவராக நாரதரை கொண்டு அந்த யாகசாலைக்குள் சென்றார்கள். அதே சமயம் அந்த யாகசாலை வெளியில் மற்ற முனிவர்கள் எல்லோரும் விவாதங்களை தொடங்கினார்கள். ஒரு சதஸ் நடந்தது. அந்த சதஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கிரிப்பிங்காக இருந்ததுன்னா, பலவீனமாக இருக்கும் பக்கம் பலமடைவது போலும், பலமடைந்து இருக்கும் பக்கம் பலவீனமாக இருக்கும்போது மாறி 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 யார் ஜெயிப்பா சதஸ்லேன்னு தெரியாமல் அப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தது. அந்த கூட்டத்தை கண்ட நாரதருக்கு அந்த அவையை பார்க்கும் பொழுது பிரம்மதேவனின் அவையானது நாரதருக்கு ஞாபகம் வந்ததால் அந்த நிறைவுடன் கண்களை மூடிக்கொண்டு அவர் என்ன செய்தார், தாமரை இதழ்கள் போல் கண்களை கொண்ட அந்த ஹரியை தியானித்தாராம். பூமியில் நீங்கள் அவதாரம் எடுக்க வேண்டும் என்று தேவர்கள் வேண்டி கேட்டுக்கொண்ட காரணத்தினால் தனது வாக்கு, தேவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தாம் அளித்த வாக்கை காப்பாற்றுவதற்காக க்ஷத்ரிய குலத்தில் பிறந்தானாம் ஸ்ரீமன் நாராயணன் என்ற ஹரி. அதன்படி அவன் அந்தக விருஷ்ணி குலத்தில் அவதரித்து விருஷ்ணி குல வீர மன்னர்களாகிய விருஷ்ணி குலத்திலிருந்து வீர மன்னர்கள் எல்லோரும் அந்த அவையில் வந்திருக்கிறார்கள். எல்லாம் அந்த வீர மன்னர்களாகிய நட்சத்திரங்களுக்குள் மத்தியில் மின்னும் சந்திரனை போல் அவன் அமர்ந்திருந்தானாம் அந்த ஹரி என்பதை அறிந்தார் நாரதர். க்ஷத்ரிய கூட்டத்திற்கு மத்தியில் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த ஹரியே வேள்வியில் அனைவராலும் வழிபடப்படும் எல்லையற்றவன், பேரறிவு ஸ்வரூபமானவன், சைத்தன்ய ஸ்வரூபமானவன், அவனே அனைவருக்கும் ஒப்பற்ற தலைவனாக விளங்குபவன் என்பதை நாரதர் அறிந்திருந்தார். இவை யாவையும் அறிந்திருந்த யுதிஷ்டிரரும் வேள்வியில் இந்த விஷயத்தை தெரிஞ்சு, நாராயணனே பகவானே இந்த யஜ்ஞத்தை எனக்கு நடத்தி வைக்கிறா அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்த யுதிஷ்டிரன் அதிர்ச்சி உணர்வுடன் அந்த ராஜசூய யஜ்ஞத்தில் அமர்ந்திருந்தான். ஹே ஜனமேஜயா. பிறகு பீஷ்மர் யுதிஷ்டிரரிடம் பின்வருமாறு சொன்னார். என்ன சொன்னார்? யுதிஷ்டிரா, மன்னர்கள் ஒவ்வொருவரின் தகுதிக்கேற்ப அவர்களுக்கு அர்க்யம், அதாவது ஆனர், அர்க்யம்னா வெறும் ஜலம் மட்டும் இல்லை, அவளுக்கு பண்ண வேண்டிய எல்லா ஃபெலிசிட்டேஷனும் வழங்கப்பட வேண்டும் என்றார். ஆச்சார்யம் ருத்விஜம் சைவ சம்யுஜம் ச யுதிஷ்டிர ஸ்நாதகம் ச பிரியம் பிராஹுஹு ஷடர்க்யார்ஹான் நிருபம் ததா. அதாவது பீஷ்மர் சொல்றார், யுதிஷ்டிரா நான் சொல்வதை கேள். ஆச்சாரியர் அல்லது குரு, வேள்வி புரோகிதர், உறவினர், ஸ்நாதகர். ஸ்நாதகர் யாரு? ஸ்நாதக பிராமணன்.
சமாவர்த்தனம் பண்ணி முடிச்சு குருகுலத்திலேருந்து வெளில வந்த பிராமணன், நண்பர், மன்னர் ஆகிய 6 பேரும் அர்க்கியம் பெறுவதற்கு தகுதியுடையவர்கள். இவர்களில் யார் உன்னுடன் 1 வருடம் முழுவதும் தங்கியிருந்தாரோ அவர் அர்க்கியம் பெற தகுதியுடையவர். இங்கிருக்கும் மன்னர்கள் எல்லோருமே சில காலம் மட்டுமே இங்கு தங்கியுள்ளார்கள். அதனால் அனைவருமே ஈக்குவலாகவே அர்க்கியம் பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு பீஷ்மர் சொல்றார். இங்கு இருப்பவர்களிலேயே முதன்மையானவருக்கு முதலில் அர்க்கியத்தை கொடு அப்படிங்கிறார் பீஷ்மர். உடனே யுதிஷ்டிரருக்கு ஒரு கேள்வி வருது, யாரு முதன்மையானவன்னு நான் யாருக்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு கேட்குறார். இருப்பவர்களிலேயே யாரு முதன்மையானவர் என்பதையும் யாருக்கு நம்மால் அர்க்கியம் கொடுக்கப்பட வேண்டும், முதலில் கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் எனக்கு நீங்களே சொல்லிவிடுங்களேன் அப்படின்னு கேட்குறார். உடனே பீஷ்மர் சொல்றார், மனசுல என்ன நினைச்சிண்டார், என்ன தீர்மானம் பண்ணிட்டார் பீஷ்மர் அப்படின்னாக்க, கிருஷ்ணனே அனைவரிலும் முதன்மையானவன் என்று மனதில் தீர்மானித்து கொண்ட பீஷ்மர் என்ன சொன்னார்னா, பீஷ்ம உவாச்ச ஏஷ ஹேஷாம் சமஸ்தானாம் தேஜோ பல பராக்கிரமைஹி மத்யே தபன்னிவா பாதி ஜோதிஷாமிவ பாஸ்கரஹ அசூர்யமிவ சூர்யேண நிர்வாதமிவ வாயுனா வாசிதம் ஹ்லாதிதம் சைவ கிருஷ்ணேதேதம் சதோஹினஹ. என்ன சொல்றார், ஒளிர்வனவற்றுள் சூரியனை போல் தனது சக்தியாலும் பலத்தாலும் ஆற்றலாலும் நம்மிடையே ஒப்பற்றவன் இவன். சூரியனற்ற பகுதிகளில் சூரியன் இருப்பது போலவும் அசைவற்ற இடத்தில் திடீர் என்று தென்றல் போலவும் அவனாலேயே நம்முடைய இந்த வேள்வி மேடையானது பிரகாசமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். தஸ்மை பீஷ்மாப்யனுஜ்ஞாதஹ சஹதேவ பிரதாபவான் உபஜஹ்ரேத விதிவத் வாஷ்ணேயார்க்யமுத்தமம். அதனால் பீஷ்மரால் ஆணையிடப்பட்டு சகதேவன் அற்புதமான பொருட்களின் கலவையாக இருந்த அந்த அர்க்கியத்தை வார்ஷ்ணேயனாகிய கிருஷ்ணனுக்கு கொடுத்தான். ஏன்னா சகதேவன் தான் அக்ர பூஜாவுக்கு இன்சார்ஜ். அதனால அர்க்கியத்தை கொடுத்து அக்ர பூஜாவை தொடங்கி வைக்க வேண்டிய பொறுப்பு சகதேவன் கிட்ட இருந்தது. அக்ர பூஜானா முதல் மரியாதை பூஜை. கிருஷ்ணனும் முறைப்படி அந்த அர்க்கியத்தை ஏற்றுக்கொண்டான். ஆனால் வாசுதேவ கிருஷ்ணனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வழிபாட்டை கண்ட சேதி நாட்டு மன்னன் சிசுபாலனால் கொஞ்சம் கூட பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் அவன் சபையின் மத்தியில் பீஷ்மரையும் யுதிஷ்டிரரையும் வசைபாடிய பிறகு கிருஷ்ணனை பழிக்கத் தொடங்கினான். சிசுபாலன் சொன்னான், பாண்டவர்களே, நீங்கள் குழந்தைகளாகவே இருக்கிறீர்கள். அறம் மிக நுட்பமானது, அதனால் நீங்கள் அதை அறியவில்லை. ரொம்ப சூக்ஷ்மமானது தர்மம், அதனால் பாவம் உங்களுக்கு தெரியல. கங்கா புத்திரர் பீஷ்மரும் குறைந்த அறிவுடனேயே இருக்கிறார். அதனால்தான் அறவிதிகளை மீறி அவர் நடந்து கொண்டிருக்கிறார். ஹே பீஷ்மா, யாரு? சிசுபாலன். விநாசகாலே விபரீத புத்தி பேச தொடங்குறான். ஹே பீஷ்மா, உம்மை போல் அறம் மற்றும் ஒழுக்கத்தை அறிந்தும் இஷ்டப்படி நடப்பவர் நேர்மையானவர்கள் மற்றும் ஞானவான்களுக்கு மத்தியில் இருந்து விலக்கப்பட வேண்டியவர்கள். ஒரு மன்னனாக கூட இல்லாத இந்த தாசார்க குலத்தவன் மன்னர்களுக்கு மத்தியில் இந்த வழிபாட்டை எப்படி ஏற்கலாம்? மன்னன் கூட கிடையாது இந்த கிருஷ்ணன். அவன் எப்படி உங்களால் வழிபடப்படலாம்? ஒருவேளை கிருஷ்ணர், ஏன்னா அந்த 6 பேர் சொன்னார் இல்லையா, பீஷ்மர் அனௌன்ஸ் பண்ணார் இல்லையா, அதை வச்சு கேட்குறான், கிருஷ்ணர் இந்த கேட்டகரியில் எங்கே வராருன்னு கேட்குறான். எப்படி கேட்குறாருன்னா, ஒருவேளை கிருஷ்ணர் வயதில் மூத்தவர் என்று நீ கருதினால், இதோ
வசுதேவர் இருக்கிறாரே, கிருஷ்ணருடைய தந்தையே இருக்கிறாரே, அவர் முன்னால் அந்த மகனுக்கு நீ எப்படி வழிபாடு நடத்தலாம்? பெரியவர் இருக்கானோ, அவரை விட்டுட்டு இவனுக்கு எப்படி நீ வழிபாடு கொடுக்கலாம்? ஒருவேளை கிருஷ்ணனை உன்னுடைய நலம் விரும்பியாக நீ கருதினால், துருபதன் இருக்கிறாரே, மாமனார் இருக்காரோனோ, அவரை விட்டுட்டு எதுக்கு கிருஷ்ணர்கிட்ட கொடுக்கணும்? ஒருவேளை குருவாக கருதினால், ஏனப்பா துரோணர் வந்திருக்கிறாரே, அவருக்கு கொடுக்கவில்லையா வழிபாட்டை? ஒருவேளை வேள்வி புரோகிதர் கூட அர்க்கியம் கொடுக்கலான்னு சொன்ன இல்லையா, ரித்விஜனாக நீ மதித்தாய் என்றால், எல்லாம் அறிந்த வியாசர் இருக்கும் பொழுது கிருஷ்ணனுக்கு என்ன வழிபாடு? அவ்வாறு இருக்கையில் நீ எப்படி இந்த கிருஷ்ணனை வழிபடலாம்? அஸ்வத்தாமன் இருக்கிறான், அனைத்து ஞானத்தின் கிளைகளும் அறிந்தவன். அவன் இருக்கும் பொழுது நீ கிருஷ்ணனை எப்படி வழிபடலாம்? மன்னனுக்கெல்லாம் மன்னனாக யாரு? துரியோதனன் இருக்கிறான். அவன் இருக்கும் பொழுது பரத இளவரசர் அவன் இருக்கும் பொழுது நீ எப்படி கிருஷ்ணனை வழிபடலாம்? பரத இளவரசர்களுக்கு குருவாக, குலகுருவாக கிருபாச்சாரியார் இருக்கும் பொழுது அவருக்கு அர்க்கியம் கொடுக்காமல் கிருஷ்ணனை நீ எப்படி தேர்ந்தெடுக்கலாம் வழிபாட்டிற்கு? கிம்புருஷர்களின் குருவான துருமன் அவர் இருக்கும், அவரும் ரொம்ப பெரிய பிராமணர். அவர் இருக்கும் பொழுது கிருஷ்ணனை எப்படி நீ வழிபடுறதுக்கு யோசிச்ச? ஒப்பற்ற பீஷ்மகன், ருக்மி, பாண்டிய மன்னன் ஏகலவ்யன், மத்ர மன்னன் சல்யன், இவர்கள் எல்லோரும் இருக்கும் பொழுது எந்த வகையில் நீ கிருஷ்ணனை தேர்ந்தெடுத்தாய் முதல் மரியாதை கொடுப்பதற்கு? அனைத்து மன்னர்களையும் தன்னுடைய பலத்தால் மட்டுமே வென்ற ஜமதக்னியினுடைய மகன் பரசுராமரின் பிரியமான சீடன் யாரு? கர்ணன் இருக்கும் பொழுது கிருஷ்ணனுக்கு எதற்கு முதல் மரியாதை? மதுசூதனின் வேள்வி புரோகிதன், மதுசூதனன் வேள்வி புரோகிதன் அல்ல. ஓகே, அவன் குரு அல்ல, அவன் மன்னனும் அல்ல. இவற்றையெல்லாம் அறிந்திருந்தும் ஹே யுதிஷ்டிரா, நீ எந்த லாபத்தை கருதி கிருஷ்ணனுக்கு முதல் மரியாதை செலுத்துகிறாய்? கிருஷ்ணனுக்குத்தான் முதல் மரியாதை செய்ய வேண்டும் என்பது உன்னுடைய விருப்பமாக இருந்தால் இத்தனை மன்னர்கள் அவர்களை இங்கே ஏன் அழைத்து வந்தாய்? அழைத்து வந்து ஏன் அவமதிக்கிறாய்? எங்கள் எல்லோருக்கும் இது அவமானமாக அல்லவோ இருக்கிறது. யுதிஷ்டிரர் மேல் அச்சத்தாலோ அல்லது லாபம் விருப்பம் கொண்டோ அல்லது சமாதானத்தால் நாங்கள் வெல்லப்பட்ட காரணத்தினாலோ நாங்கள் கப்பம் செலுத்தவில்லை. எதனால் கப்பம் செலுத்தினோம்? ஏகாதிபத்திய மாட்சிமைக்கு யுதிஷ்டிரன் தன்னுடைய அவனுக்கு விருப்பம் கொண்ட காரணத்தினால் அந்த அற நோக்கத்திற்காகவே நாங்கள் கொடுத்தோம். அப்படி இருந்தும் இந்த யுதிஷ்டிரன் எங்கள் அனைவரையும் அவமதித்து விட்டான். ஹே யுதிஷ்டிரா, நீ வேறு எந்த செயலால் எங்களை இவ்வளவு அவமதிக்க முடியும்? மேக்சிமம் பண்ணிட்ட அப்படிங்கிறான். திரண்டிருக்கும் மன்னர்களுக்கு மத்தியில் அரச லட்சணம் இல்லாத இந்த கிருஷ்ணனுக்கு முதல் மரியாதை வழங்கப்பட்டதை விட வேறு என்ன அவமானம் இருக்க வேண்டும் இந்த அவையில்? அதற்கான மதிப்பை சரியான காரணமே இல்லாமல், அறத்திற்கான மதிப்பை சரியான காரணமே இல்லாமல் இந்த யுதிஷ்டிரன் இப்படி செய்துள்ளான். அதனால் தகுதியற்ற ஒருவனுக்கு மரியாதை செய்து இந்த யுதிஷ்டிரன் அறத்தினுடைய அந்த ஸ்டேச்சர்லேருந்து விழுந்து விட்டான். இந்த இழிந்தவனாகிய கிருஷ்ணன் நியாயமற்ற முறையில் மன்னன் ஜராசந்தனை கொன்று இருக்கிறான். அந்த இடத்தில் யுதிஷ்டிரர் நேர்மையை கைவிட்டு விட்டார். அர்க்கியத்தை முதலில் கிருஷ்ணருக்கு கொடுத்து தனது அற்ப புத்தியை காட்டிவிட்டான் யுதிஷ்டிரன். ஹே கிருஷ்ணா, அவர்கள் உனக்கு முதல் மரியாதை செய்யும் பொழுது, இத்தனை நேரம் இவாளெல்லாம் திட்டினா இல்லையா, இப்போ அடுத்து நேர கிருஷ்ணனை, அவர்கள் உனக்கு முதல் மரியாதை செய்யும் போது அதற்கு நீ தகுதி இல்லை என்று நீயாவது அவர்களுக்கு சொல்ல வேண்டாமா? உனக்கு தகுதி இல்லாத போது அதை நீ ஏன் ஏற்றுக்கொண்டாய்?
அப்புறம் சொல்றான் கிருஷ்ணரை பார்த்து, தூய்மையான நெய் கிடைத்த ஒரு நாய் அதை எப்படி தனிமையாக உண்பதை போல் உனக்கு தகுதி இல்லாததை நீ ஏற்றுக்கொண்டு பெரும் மரியாதை கிடைத்து விட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறாய். யாருகிட்ட? கிருஷ்ணரை பார்த்து. இதில் எந்த ஏகாதிபதிக்கும், அதாவது இதில் இந்த ஏகாதிபதிகள் அனைவருக்கும் எவ்வளவு பெரிய அவமானம் நடந்திருக்கிறது தெரியுமா? ஹே கிருஷ்ணா, ஆண்மையற்றவனுக்கு மனைவி எவ்வாறானவளோ, கண் இல்லாதவனுக்கு அற்புதமான காட்சிகள் எவ்வாறானதோ, அதே போல் மன்னனாக இல்லாத உனக்கு இந்த அரச வழிபாடும் அவ்வாறானதே தான். கிருஷ்ணர் என்ன பண்றார்? சைலண்டா இருக்கார். கவுண்டிங் ஆல்ரெடி ஸ்டார்டட். எங்கேருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்லுவார் பாருங்க. அதனால பின்னாடி வரும். கிருஷ்ணர் பொறுமையா இருக்கிறதுனால எல்லாரும் பொறுமையா இருக்கா. யுதிஷ்டிரர் அப்புறம் கண்டினியூ பண்றான் சிசுபாலன். யுதிஷ்டிரர் யாரு, பீஷ்மர் யாரு என்பது இங்கு காண்பிக்கப்பட்டது. இந்த வாசுதேவன் யார் என்பதும் நன்றாகவே காண்பிக்கப்பட்டது. இவ்வாறு கூறிவிட்டு தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்து மன்னர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு சபையை விட்டு வெளியேறினான் சிசுபாலன். யுதிஷ்டிரர் என்ன பண்ணார்? சிசுபாலனின் பின்னால் விரைவாக ஓடினார். சமாதானம் செய்யும் தொனியில் அவனிடம் இனிமையாக பேசத் தொடங்கினார். ஹே பூபதே, யாரு சொல்றா? யுதிஷ்டிரர் சிசுபாலனை பார்த்து சொல்றார். ஹே பூபதே, நீ சொல்லும் அனைத்தும் உமக்கு தகுந்ததல்ல. மன்னா, அதாவது அதிக பாபம் நிறைந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். தேவையில்லாத கொடூரம் நிறைந்ததுமாக இருக்கிறது உங்களுடைய இந்த பேச்சு. பீஷ்மரை அவமதிக்காதே சிசுபாலா. அப்படி நீ செய்வது அறத்திற்கு புறம்பானது. எல்லோரையும் விட, ஏன் உன்னையும் விட அவர் வயதில் மூத்தவர். இவர்கள் எல்லோரும் கிருஷ்ணனுக்கு செலுத்தப்பட்ட மரியாதையை எல்லோருமே ஏற்றுக்கொண்டு விட்டார்களே. அவர்களை போல் நீயும் ஏற்க வேண்டும் என்பதுதான் முறை. பீஷ்மர் கிருஷ்ணனை நன்கு அறிவார். ஆனால் சிசுபாலா, நீ பீஷ்மரை அறிய மாட்டாய் அப்படின்னு சொன்ன உடனே, யுதிஷ்டிரர் சொன்ன உடனே பீஷ்மர் சொல்றார். பீஷ்ம உவாச்ச நாஸ்மை தேயோ ஹ்யனுநயோ நாயமர்ஹதி சாந்த்வனம் லோகவ்ருத்ததமே கிருஷ்ணே யோர்ஹணாம் நாபிமன்யதே. என்ன சொல்றார்? பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட். அண்டத்தில் பழமையானவனான கிருஷ்ணனுக்கு செய்யப்பட்ட மரியாதையை ஏற்காதவன் மேன்மையான வார்த்தைகளுக்கும் சமாதானத்திற்கும் அருகதையற்றவனாவான் அப்படிங்கிறார் பீஷ்மர். க்ஷத்ரிய வீரர்களின் தலைவன் ஒருவன் இன்னொரு க்ஷத்ரியனை, இதெல்லாம் பீஷ்மர் சொல்றார், க்ஷத்ரிய வீரரின் தலைவன் ஒருவன் இன்னொரு க்ஷத்ரியனை வென்று அவனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அதற்கு பிறகு அவனை விடுவித்து விட்டாள் என்றால், எந்த வீரன் வீழ்த்தப்பட்டானோ அந்த வீரனுக்கு இவன் குருவாகிறான். இந்த சபையில் சாத்வத குல மைந்தனாகிய கிருஷ்ணனுடைய சக்தியால் வீழ்த்தப்படாத யாரையுமே நான் காணவில்லை அப்படிங்கிறார் பீஷ்மர். ஸோ இட் இஸ் வெரி வெரி கிளியர் ஃப்ரம் பீஷ்மா ஸ்டேட்மெண்ட் தட் ஜராசந்தன் கிருஷ்ணரோடு யுத்தம் பண்ணும் பொழுது கிருஷ்ணர் தோத்து போல, பட் ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஜராசந்தனை எஸ்கேப் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிகிட்டே இருந்தார் 17 தடவை போர் எடுத்த பொழுதும். அப்புறம் சொல்றார் பீஷ்மர், கரைபடாத புகழ் கொண்ட இந்த கிருஷ்ணன் நம்மால் மட்டுமே வழிபடுபவன் அல்ல, 3 உலகங்களாலும் வழிபட தகுந்தவன். கணக்கிலடங்கா போர் வீரர்கள் கிருஷ்ணனால் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த எல்லையில்லா முழு அண்டமும் இந்த வார்ஷ்ணேயனாலேயே நிறுவப்பட்டது. கிருஷ்ணனை ஈஸ்வரனுக்கு சமமாக வச்சு இங்கே பேசுவார். அப்பேற்பட்ட பழமையானவனும்
சிறந்தவனுமாகிய கிருஷ்ணன் அவனையே நாங்கள் வழிபடுகிறோமே அன்றி வேறு எவரையும் நாங்கள் வழிபடவில்லையே. சிசுபாலா, நீ பேசுவது உனக்கு தகாதது, உனது புரிதல் இப்படி இருக்கக்கூடாது என்று தெரிந்து கொள் அப்படின்னு பீஷ்மர் சொல்றார். சிசுபாலா மேல சொல்றார், நான் ஞானமுள்ளோர் பலரை வழிபட்டிருக்கிறேன், அவர்கள் பேசுவதையும் கேட்டிருக்கிறேன், அவர்கள் அனைத்தையும் சாதித்த இந்த ஷௌரியையே ஒவ்வொரு முறையும் நினைவு கூறுகிறார்கள். கிருஷ்ணர் பிறந்ததிலிருந்து புத்தி கூர்மை நிறைந்த செயல்களை, அவர் செய்த புத்தி கூர்மை நிறைந்த செயல்களை மக்கள் பேசியே நான் எப்பொழுதும் கேட்டிருக்கிறேன். நாங்கள் மனம் போன போக்கிலோ அல்லது ஜனார்தனால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய ஏதேனும் லாபத்தின் காரணத்தாலோ அவனை நாங்கள் வழிபடவில்லை. அவன் உலகத்தின் நல்லவர்களால் வழிபடப்படுகிறான். அவன் அனைத்து உயிர்களின் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறான். இதனாலேயே நாங்கள் அவனை வழிபடுகிறோம். அவனது புகழுக்காகவும் ஆற்றலுக்காகவும் அவன் அடைந்த வெற்றிகளுக்காகவுமே தான் நாங்கள் அவனுக்கு முதல் மரியாதையை அவனுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் முடிவு செய்தோம். அவ்வாறு கருத்தில் கொண்டு, அதாவது இச்சபையில் இருக்கும் இளம் வயதினரையும் கருத்தில் கொண்டு அறம் சார்ந்த அனைவரையும் காட்டிலும் முதன்மையானவன் கிருஷ்ணனே ஆவான். அதனால் முதல் மரியாதைக்கு தகுதியுடையவனாக இந்த ஹரியையே நாங்கள் கருதுகிறோம். பிராமணர்களில் ஞானத்தாலும், க்ஷத்ரியர்களின் பலத்தாலும், வைஷ்யர்களில் செல்வத்தாலும், சூத்ரர்களில் மூத்தவனாகவும் இருக்கும் இவன் யாரு? இந்த கிருஷ்ணனே நமது வழிபாட்டுக்கு தகுந்தவன். இந்த கோவிந்தனுக்கு மரியாதை அளிக்கப்பட்டதில் 2 காரணங்கள் இருக்கின்றன. சிசுபாலா, என்ன காரணம் என்று கேட்கிறாயா? அவனேதான் வேதத்தின் ஞானமாக இருக்கிறான், அவனேதான் வேதத்தின் அதீத ஆற்றலாகவும் இருக்கிறான். அதனால் அவனை வழிபடுகிறோம். கேசவன் தனித்துவமானவன் என்பதை இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதராலும் நிராகரிக்க முடியாது. யாரால நிராகரிக்க முடியும் கேசவனினுடைய தனித்துவத்தை? தயா, புத்திசாலித்தனம், வேத ஞானம், ஆற்றல், அடக்கம், சாதனைகள், அற்புதமான புத்தி கூர்மை, பணிவு, அழகு, உறுதி, மனநிறைவு, செழிப்பு ஆகிய அனைத்தும் அச்சுதனிடத்திலேயே தங்கியிருக்கின்றன. எனவே ஓ மன்னர்களே அப்படின்னு எல்லா மன்னர்களையும் பார்த்து பீஷ்மர் சொல்றார். தனது சாதனைகளுக்காகவும் ஆசானாக, தந்தையாக, குருவாக அர்க்கியத்தை பெறும் தகுதி அனைவரையும் படைத்த, அனைவரையும் வணக்கத்திற்கு உரிய இந்த கிருஷ்ணருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த முதல் மரியாதை அதை ஏற்பதே உங்களுக்கு தகும் அப்படின்னு பீஷ்மர் அவ்வளோ அசர்ஷனோட எல்லா மன்னர்கள்கிட்டையும் சொல்றார். ரிஷிகேஷனே வேள்வியின் புரோகிதன், அவனே குரு. ஒருவரின் மகனை திருமணத்தில் ஏற்கும் தகுதி, ஒருவரின் மகளை திருமணத்தில் ஏற்கும் தகுதி படைத்த ஸ்நாதகன் அவனே. மன்னன், நண்பன் என அனைத்தும் அவனே ஆவான் அப்படின்னு அந்த வேள்வியில் இருக்கிற ஒவ்வொரு அம்சமும் எப்படி பார்த்தாலும் அர்க்கியத்துக்கு தகுதியானவன் அவனே. கீதை படித்தவாளுக்கெல்லாம் 9th, 10th, 11th சாப்டர்லாம் ஞாபகம் வரும். குறிப்பாக 7th, 9th and 10th சாப்டர் மாதிரி இருக்கும். அகம் கிரதுரகம் யஜ்ஞः ஸ்வதாஹமஹம் ஔஷதம் மந்த்ரோஹமஹமே வாஜ்யம் அகமக்னிரஹம் ஹுதம் பிதாஹமஸ்ய ஜகதः மாதா தாதா பிதாமகः வேத்யம் பவித்ரமோங்காரः த்ருக்ஸாமயஜுரேவச. ஆக இந்த மாதிரி அச்சுதனே நம்மால் வழிபடுவதற்கு தகுதியுடையவன்.